ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ டிஎன்பிசிக்கு எங்கேருந்து படிக்கிறது, எப்படி படிக்கிறது, என்ன லெசன்லாம் படிக்கணும்னு தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஆல்ரெடி படித்தவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஏஜ் லிமிட் என்ன, சேலரி என்ன, என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குது, குவாலிஃபிகேஷன்லாம் என்னென்னு தெரியாமல் படிச்சுட்டு இருப்பீங்க. குரூப் 4க்கான போஸ்டிங் என்னெல்லாம் இருக்குது, ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி எவ்வளவு, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்னென்ன புக்கெல்லாம் படிக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணுமா, புக்ஸ் வைஸ் படிக்கணுமா, இதெல்லாம் தெரியாமல் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. டிஎன்பிசி அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஎன்பிஎஸ்சியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான ஸ்டாஃப்ஸை எக்ஸாம் இன்டர்வியூ மூலமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கறது தான். இந்த வேலைக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா, அந்த தகுதியை டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு தேவையான மார்க் எடுத்தீங்கன்னா ஜாப் போகலாம். 180+ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஜாப்கே போகலாம். சரிங்களா? சில பேர்த்துக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். டெப்டி கலெக்டர் ஆகணும், டிஎஸ்பி ஆகணும் அப்படி நினைக்கிறவங்க குரூப் 1 எடுத்து படிங்க. சில பேர் முனிசிபல் கமிஷனர் ஆகணும், சப் ரிஜிஸ்டர் ஆகணும், ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க குரூப் 2 2A எடுத்து படிங்க. குரூப் 3 படிச்சிங்கன்னா கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு வேலைக்கு போகலாம். சில பேர் ஜே ஆகணும், விஓ ஆகணும், டைப்பிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க குரூப் 4 விஓ எடுத்து படிங்க. குரூப் 8 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா இந்த அறநிலையத்துறை ஜாப்க்கு போகலாம். இதில் உங்களுடைய ஆசை என்ன, இலக்கு என்ன அப்படின்னு தீர்மானிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் நமக்கு அதிகம் தெரிஞ்சது குரூப் 1, குரூப் 2 2A, குரூப் 4 விஏஓ. குரூப் 4 விஏஓவில் தான் அதிகம் செலக்ட் ஆகி ஜாப்க்கு போவாங்க. சரிங்களா? அடுத்து என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், அதில் செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டின்னு இருக்குது. செக்யூரிட்டினா பிணையம், நான் செக்யூரிட்டினா பிணையமற்றது. பிணையம்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு பாண்டு இருக்கும், அதில் சைன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இடையில நம்ம ரிசைன் பண்ணோம்னா அந்த அமௌண்ட் தரமாட்டாங்க. குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம் எழுதி அதில் குரூப் 4ல் முன்னாடி உங்களுக்கு வேலை கிடச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது குரூப் 2லையும் உங்களுக்கு ரிசல்ட் ஜாப் கிடச்சிச்சின்னா அப்போ ரிசைன் பண்ணுறப்ப முன்னாடி கட்டின அமௌண்ட் நீங்கள் வாங்க முடியாது. சரிங்களா? அது இல்லாமல் என்ஓசியும் தரமாட்டாங்க. எவ்வளவு பணம் கட்டணுன்ட்டு கவுன்சிலிங் அப்போ சொல்லுவாங்க. நான் செக்யூரிட்டியில் பணம் கட்ட தேவையில்லை. இந்த ஜாப் எடுக்கும்போது பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பில் கலெக்டர் கிரேட் 1, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டினில் முன்னே போகலாம். ஸ்டோர் கீப்பர், ஃபீல்டு சர்வேயர், டிராஃப்ட்மேன், இந்த ஜாப் எல்லாம் இருக்குது. அடுத்து ஏஜ் லிமிட். விஏவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம், டெஸ்டிடியூட் விடோ இவங்க எல்லாத்துக்கும் 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் எழுதலாம். அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 30 வயசு வரைக்கும் எழுதலாம். சர்டிஃபிகேட் டேட்டு படி 21 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். குரூப் 4 பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டெஸ்டிடியூட் விடோ இவங்களுக்கெல்லாம் 18 வயசுலேருந்து 35 வயது வரைக்கும் எழுதலாம். எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களும் 18லேருந்து 32 வயது வரைக்கும் எழுதலாம். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் எழுதலாம். குரூப் 4க்கு 18 வயசு பூர்த்தி ஆகியிருக்கணும். சரிங்களா? டிகிரி இருந்தால் நோ ஏஜ் லிமிட்டட். போன வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனானால 2 வருஷம் எக்ஸாம் நடக்காததுனால எல்லாத்துக்கும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி இவங்களுக்கு 42 வயசு வரைக்கும், அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. குரூப் 4 பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டெஸ்டிடியூட் விடோ இவங்களுக்கெல்லாம் 37 வயசு வரைக்கும், எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் 34 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியலை. அடுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் 18,500லேருந்து 72,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். டைப்பிஸ்ட்க்கு 19,500லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட்க்கு கொஞ்சம் சம்பளம் அதிகமாக இருக்கும். 20,600லேருந்து 76 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டிகிரி இருந்தால் நோ ஏஜ் லிமிட். இது போனஸ்க்குரியது. விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், நான் செக்யூரிட்டி,
ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, பில் கலெக்டர், டைப்பிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் லெவல் 8ல் சேலரி கிடைக்கும். ஸ்டெனோ டைப்பிஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,600லேருந்து 75,900 லெவல் 10ல் கிடைக்கிது. ஸ்டோர் கீப்பருக்கு 18,500லேருந்து 68,000 வரைக்கும் லெவல் 6ல் சேலரி கிடைக்கிது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் மட்டும் தான் குரூப் 4ல வச்சு அதிக சேலரி கிடைக்கும். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். தமிழ் 100 கொஸ்டின், மேக்ஸு 25, ஜிகே 75 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டல் 200 கொஸ்டின். 10th குவாலிஃபிகேஷன் தான், ஆனால் 12th வரைக்கும் கேட்பாங்க. தமிழை பொறுத்தளவுக்கு நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கையும் படித்து வச்சுக்கோங்க. நியூ புக் 6th-லேருந்து 12th வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓல்டு புக்கில் 6th to 10th வரைக்கும் படித்தா போதும். 11th 12th சிலபஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மேக்ஸை பொறுத்தளவுக்கு 6th to 10th வரைக்கும் பார்த்தாவே போதும். 75 கொஸ்டின் ஜிகேலேருந்து கேட்பாங்க. அது சோசியல் சயின்ஸ் எல்லாத்துலேயும் கவர் ஆகிரும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக், ஜியாகிரஃபி, அப்புறம் சயின்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாம் சேர்த்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து எக்ஸாம் சிங்கிள் எக்ஸாம் மட்டும்தான். 5 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம ஆன்சரை ஓஎம்ஆர் சீட்டில் சேட் பண்ணுறது தான். டோட்டல் 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வீதம். 200 கொஸ்டினுக்கு 300 மார்க்கு. டைம் 3 மணி நேரம் நடக்கும். மினிமம் 90 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 40 கொஸ்டின் எடுத்தால் தான் பார்ட் பியை திருத்துவாங்க. டோட்டல் 300 மார்க்கு. 3 hours எக்ஸாம் நடக்கும். ஆல் கம்யூனிட்டிக்கும் பாஸ் மார்க் 90 கொடுத்துருக்காங்க. அடுத்து புக்ஸு 6th to 10th வரைக்கும் ஸ்கூல் புக் படித்தா மட்டும் போதும். தமிழை பொறுத்தளவுக்கு நியூ புக் 6th to 12th வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்கில் 6th to 10th வரைக்கும் பார்த்துட்டு 11th 12th சிலபஸ் மட்டும் பார்த்தா போதும். சிலபஸ் ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம புக்கெல்லாம் படிக்கும் போது அதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு மார்க் பண்ணிவிட்டு வந்தோம்னா லாஸ்ட்டில் முடிக்காததை கடைசியை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸ் பொறுத்தளவுக்கு 6th to 10th வரைக்கும் பார்த்தா போதும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுலேருந்தே அதிக கொஸ்டின் வரும். சோசியல் சயின்ஸ் 6th to 12th வரைக்கும். 11th 12th இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் பார்த்தா போதும். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள் இந்த மாதிரி லெசன்கள். அது இல்லாமல் ஐஎன்எம்லேயும் சில லெசன்கள் 11th 12th கவர் ஆகும். சயின்ஸில் 6th to 10th வரைக்கும் பார்த்தா போதும். 6 month கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் எடுத்து படிங்க. என்னென்ன விருதுகள்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, புதுசாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்களா, இது மட்டும் பார்த்தா போதும். இவ்வளோ லெசன் இருக்கா, இவ்வளோ லெசன் படிக்கணுமான்னு யோசிக்காதீங்க. டெய்லி 1-2 லெசன் படித்தா கூட 6 months முடிச்சிடலாம். ஆனுவல் பிளானர் பார்த்துருப்பீங்க. புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்க ஆரம்பத்தில் 2-3 hours படித்து போக போக டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் போயிட்டு வந்து படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான டைமை ஒதுக்கி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வேலை என்ன, நம்பிக்கையோடு படிக்கிறது மட்டும்தான். சரிங்களா? இந்த வருஷம் கண்ணு மூடி திறக்கக்குள்ளே 1 year போயிடுச்சு. இனி வரக்கூடிய வருஷத்தையாவது கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.